பாலன் சார் இங்க சென்னை புகழ் பாலன் சார் தான். சோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு சில வார்த்தைகள் பேசுமாறு நினைக்கிறேன். அனைவருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள். எங்களுடைய குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு லைன் போறேன். யாராச்சும் யோகா எனக்கு தெரியாது, இத்தனை வயசுக்கு ஆயிடுச்சு, எனக்கு யோகாவுடைய நன்மைகள் தெரியாது, பலன்கள் தெரியாது அப்படின்லாம் சொன்னா ஒருத்தருடைய நம்பரை கொடுத்துருங்க, ஒரு வாட்டி பேச சொல்லுங்க, அவர் யோகாவில் ஆசிரியர் ஆயிடுவார். யாரோட நண்பர்னா எங்களுடைய குருநாதர் இளங்கோவன் சார். ஒரு வார்த்தைக்கு ஏன்னா இந்த உலகத்துல மகேஸ்வரன் ஐஏஎஸ் சொன்னார், யார் பெரியவர்கள் அப்படின்னு தமிழ் கூறும் நண்பகம் என்ன சொல்லுது, அழகா சொன்னாங்க. ஐயா, படிப்பில் அதிக பட்டம் பெற்றவர்கள் பெரியவர்களா? இல்லை. சமுதாயத்தில் சிறந்த அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் பெரியவர்களா? இல்லை. இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கிறவங்க பெரியவர்களா? சீஃப் மினிஸ்டர், பிஎம் அந்த மாதிரி, இல்ல ஐஏஎஸ்ல சீஃப் அப்படி இருக்கிறவங்க பெரியவர்களா? இல்லை. அப்ப யாருதான் பெரியவர்கள்? தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டும் சொல்லுது, யாரெல்லாம் 4 பேருக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். அந்த விதத்திலே நம்மளுடைய இளங்கோவன் ஐயாவும் மகேஸ்வரன் ஐயாவும் மகேஸ்வரன் ஐயா விட்டு மகேஸ்வரன் ஐயா மாற்றாக விரும்புகிறாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் அவர்கள் ஒரு நல்ல கலெக்டராக வேண்டும் என்று அவர்கள் கலெக்டர் ஆயிருக்கு. நல்ல ஒரு கலெக்டர் சார் நீங்க இப்போதுமே அது எங்களுக்கு தேவை, அதனாலதான் உங்களுக்கு பிரபஞ்சம் கலெக்டர் ஆயிருக்கு. நன்றி. ஆமா, அதுக்கு நன்றி. இப்போ மகளிர் தினத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது இந்த சாதனை பட்டியலை படித்தார்கள் பள்ளி மேடம் சொல்லி, எங்களுடைய குருநாதனுடைய சாதனை பட்டியலை படித்தார்கள். அதுல இருந்து என்னுடைய பேச்சு அங்க போகுது. சரி, சாதனை பெண்மணிகளை உங்கள் முன் பட்டியலிடுகிறேன். அவர்கள்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள், ஒரு வீக்காக இருக்கலாம். இது உண்மையான நிகழ்வை உங்களோட பகிர்ந்து ஒரு கேரளால ரொம்ப ஏழை வீட்டுல பெண்மணி இருக்காங்க. ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 3 குழந்தைகள். அவருடைய அம்மாவும் அப்பாவும் தின கூடி செய்து படிக்கிறாங்க. இந்த அக்காக்காரங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் அவங்க தெருவுல, இவங்க தெரு ஒரு கோடி, இன்னொரு தெருவுல அந்த முனையில கோவில், அந்த கோவில்ல இரவு பிரசாதம் கொடுப்பாங்க. இவன் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை நேர போய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஓடி போய் பார்க்கணும். ஒரு தடவை இல்லை, தங்கச்சியை தூக்கி போய் ஓடி போய் அழைச்சிக்கோ, தம்பியை ஓடி போய் அழைச்சிட்டு வந்து தூக்கி போய் அழைச்சிக்கோ. இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 முறை போயிட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனுடைய வறுமை அது எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். இது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஆசிரியர் பார்க்க ஒரு நாள் அந்த குழந்தையுடைய ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷன். இந்த பொண்ணு ஓரமாக நிற்கிறார். எல்லாரும் ஓரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஆசிரியர் இந்த பெண்மணியை கூப்பிடுறார். நீ ஓடணும் சார், எனக்கு ஓட்டு பழக்கமே இல்லை. நான் இந்த ஸ்கூல் முடிச்சாலே எங்க வீட்டுல போய் பார்ப்போம், அங்கதான் போயிருக்கேன். ஒரு நாளும் பிராக்டிஸ் பண்ணதே இல்லை. அதான் தேவையில்லைங்க. ஓடு
இல்ல சார் நான் ஓடுனதே இல்லை. அங்க இருந்து வர அதுதான் நீ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் நீ போயிடுற கோயில் அது. திருப்பி இங்க வரணும். இதுதான் உங்க வீடு, இதுதான் உங்களோட தம்பி தங்கச்சி அப்பா அம்மா இருக்கிற இடம். திருப்பி வரணும். அதுதான் அதான் உனக்கு கொடுத்த டாஸ்க். இப்ப ஓடுங்க. ஓடினா திருப்பி வந்தா முதல் பரிசு. அதன் பிறகு ஓடினால் 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 இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுத்தால் பிடி உஷா. மகாத்மா காந்தி உருவாவதற்கு அவர்கள் தாய்தான் காரணம். பாட்லிபாய் அவர்களுக்கு பாட்லிபாய் என்ன சொல்றாங்க, காந்தி தென்னாப்பிரிக்கா போகிறார் நாயர் பட்டம் வாங்கத்தான் 3 இதை வாங்கிக்கிறாங்க. 1, நீ மது அருந்தக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, எந்த தவறுதலையும் ஈடுபடக்கூடாது. இந்த 3 விஷயங்களை தான் அவர் அடுத்தது மகாத்மா காந்தியாக மாறிச்சு. ஒரே ஒரு முறை தென்னாப்பிரிக்காவில அசைவம் சாப்பிட்டாரு, அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். அதன் பிறகு அவர் மகாத்மா காந்தியாக மாறியது அந்த காலம். அதே மாதிரி உங்களுக்கு சிவாஜி, மராட்டிய மன்னர் சிவாஜி வீர சிவாஜியாக மாறினது அவர் தாய். ஒவ்வொரு நாளும் அந்த படுக்கும் போது அதைகளை சொல்லிதான் ஜீஜாபாய் படுத்திருப்பான். அதனாலதான் மராட்டிய மன்னர். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் நான் படித்த விஷயங்கள், தெரிந்து கொண்ட விஷயங்கள், இப்ப சொல்ல போற விஷயங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். அவர் இதை சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் இதற்கு கை தட்டுகிறீர்களோ அதை விட பலமாக கைத்தட்ட செய்கிறீர்கள். நான் பார்த்து கொண்டிருக்கின்ற வள்ளிகளும் இளைஞர்கள் அவங்களும் வாழ்க்கையில நிறைய இது பண்ணி வரும். சாம்பியன் சிங்கப்பெண்ணையும் சொல்றாரு, அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய சாதனைகளை செஞ்சிட்டு இருக்க வள்ளி மேடமும் நான் பார்த்து வியந்து கொண்டிருக்கின்ற பெண்மணி அனைவரும் பகவத்கீதைக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இந்த ஸ்டேட்டில் ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்றாங்க. அதை எழுதிய சமுத்ரா மேடமும் ஒரு சாதனை பெண்மணி தான். அதே மாதிரி நம்முடைய டாக்டர் கிளம்பிட்டாங்க. டாக்டர் ஓம் ரொம்ப அற்புதமான ஒரு அற்புதமான அர்ச்சனா டாக்டர் ஒரு சிறந்த பெண்மணி தான், சாதனை பெண்மணி தான். எங்களோடு இணைந்து இருக்கிற செல்வசுந்தரி மேடமும் ஒரு சாதனை பெண்மணி தான். ஏன்னா யோகா ஆசிரியரை உருவாக்குவது கஷ்டம். வைசிபி ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் அதில் பாஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை திறம்பட யோகா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா யோகா ஆசிரியர் உருவாக்கும். அதை திறம்பட செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுடைய செல்வசுந்தரி மேடம். அவர்களும் சாதனை பெண்மணிதான். எப்படி அதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து தெரிந்த விஷயங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கின்ற சாதனை பெண்மணிகளுக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒரு நம்மளுக்கு எல்லாருக்கும் சிம்பிளிசிட்டியா இருக்கிறது பிடிக்கும். யாராவது ஒருத்தங்க எளிமையா, அவங்க ரொம்ப ஒரு குணம் பிடிக்கும்னா அவங்க ரொம்ப எளிமையானவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில கலெக்டர் ஐயா அவர்கள் நாங்க அந்த ஒரு கான்க்ளேவ் வந்திருக்கும் போது சமுத்ராவுடைய புக்கை படிச்சுட்டு, அதாவது சும்மா சொல்றது ஒரு விஷயம். இப்ப ஐயா கூட எடுத்துட்டீங்கன்னா, இளவன் சார் இப்ப புக்கை பத்தி சொன்னாங்கன்னா ஃபுல்லா அதை வாசிட்டா நாங்க ஒரு பேப்பர்லாம் கொடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு சின்ன சின்ன மிஸ்டேக்கை கண்டுபிடிப்பாரு. அந்த மாதிரி அதை ஃபுல்லா வாசிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் சொல்ல முடிஞ்சது. அந்த வகையில ஐயாவும் அந்த புக்கை வாசிச்சுட்டு எங்களை அழைச்சு மீண்டும் போன் பண்ணி கூப்பிட்டு இந்த அளவுக்கு நல்லா பண்றீங்க, நீங்க இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த வகையில நாங்க சொன்னோம் அந்த மாதிரி ஒரு வச்சிருக்கோம். அவங்களுக்கு எந்த ஒரு பேரும் போடல, எங்களுக்கு அந்த பேர்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த எளிமையா எடுத்துக்கிட்டு நாங்க வரேன். அப்போ தாம்பரத்துல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, போற வழியில நான் கண்டிப்பா வந்துட்டு போறேன்னு சொன்ன அந்த எளிமையை நான் பாராட்டுற தலைவனுங்கிறது. ஐயாவை பற்றி சில வரைக்கும். Maheshwaran IAS. He was born in an agricultural family at Chinnapalli Kuppam village in Vellore district. He worked as a district collector in Tuticorin district in 2010
and Krishnagiri district in 2012, and he has received the Best Performing Collectors Award by the Honorable Chief Minister of Tamil Nadu in 2013. After that, he held various positions in the government of Tamil Nadu, such as Joint Commissioner Health and Sanitation in Chennai Corporation, Project Director Sarva Shiksha Abhiyan, Managing Director Tamil Nadu Textbook Corporation, Managing Director National Health Mission, Commissioner of Prohibition and Excise, and MD PASMC. Director of Social Security Service, MD Tamil Nadu Water Supply and Drainage Board, Chairman and Managing Director, Overseas Manpower Corporation. Now, he is presently the MD Tamil Nadu is presently working as an MD in Tamil Nadu Soil Corporation. His academic achievements are as follows. He has completed his PG, that is in MA History, 1986 to 1988 at the Madras Christian College, Chennai. He has completed his doctorate degree and PhD in Madurai Kamaraj University in 2008. He also completed his MA in Psychology and Counseling in Tamil Nadu Open University in 2014. He also completed his MA in Yoga and Natural Science in Madras University in 2017. He also completed YCB Level 2, that is Yoga Certification Board, which is established for certifications of yoga professionals and accreditation institutions by Government of India in 2024. He also completed Yoga Alliance certification course. Now he is giving free counseling to the needy persons. Thank you. We welcome you. ஐயா இப்ப இங்க யோகா ப்ரோக்ராம் வந்ததுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யோகால அந்த அளவு ஈடுபாடு, யோகா வந்து எல்லாரும் இணைக்கும். யோகானா யூஜ்ன்ற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. அது இணைதல்ன்ற ஒரு அர்த்தத்தை தருது. அப்ப எங்கெங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இணைச்சிருக்கு பாருங்க. அந்த யோகாக்கு எல்லாரும் தலைவணங்கும். ஐயா சொன்ன மாதிரி யோகால கொட்டி கிடக்குது வாய்ப்புகள். அனைவரும் அதை பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். ஐயாவை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன். பேராசிரியர் இளங்கோவன் சார் மற்றும் நண்பர் பாலன் சார், மேலும் திருமதி வள்ளி அண்ட் சமுத்திரா, எனக்கு மற்ற உங்களுடைய பேர் தெரியாது, இருந்தாலும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கணும்னா 4 விஷயம் ரொம்ப முக்கியம். அதை நானும் எந்த அளவுக்கு நல்லா பொக்கிஷமா பாதுகாத்து வளர்த்து கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒன்று வந்து உடல், இரண்டாவது வந்து மனம். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோதான் பெரிய ஆஃபீஸராக இருந்தாலையும் பணக்காரனாக இருந்தாலையும் புகழாக இருந்தாலையும் உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு சொன்னால், ஒரு 1 hour உங்களால் உட்கார முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியலன்னு சொன்னால் எல்லாமே இருந்து வேஸ்ட். ஸோ அதனால் நம்ம உடலை வந்து பாதுகாப்பது நம்முடைய மிக மிக முக்கியமான கடமையை. 2வது பாயிண்ட், நமக்கு எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லை. பதவி, பணம், புகழ் எல்லாம் ஒரு செயலில் கூட இன்க்ளூடிங் மனைவி, மக்கள், மருமக்கள், குடும்பம் எல்லாம் போயிடும். ஸோ நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் நம்ம உடல் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம உடலை வந்து எப்போதும் நன்றாக பாதுகாக்க வேண்டும். ஸோ அதை எப்படி பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இளங்கோ சார் நிறையவே பேசிட்டாங்க யோகா பற்றி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு யோகாவில் அவ்வளோ நாலேஜ் இல்லை, ஜஸ்ட் ஐம் ஸ்டூடெண்ட். பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யோகா பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் வந்து எப்பவுமே இருக்கும். நம்மளுடைய இந்தியன் கிளைமேட்டுக்கு, ஹாட் கிளைமேட்டுக்கு வந்து எக்ஸசைஸோ இல்லை ஜிம்மு, பாடி அதெல்லாம் வந்து நம்ம லைஃப் லாங்காக கொடுக்காது. ஸோ யோகா மட்டும் நம்ம ரெகுலராக பண்ணால் நீங்கள் 90 வயசு கூட யோகா பண்ணலாம். ஸோ அனைவரும் அதை வந்து பண்ணலாம். 2வது சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமாக நமக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளரிஷிங் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யோகா மட்டும்தான். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு. ஏன்னா இப்போ ஒபிசிட்டி, அப்புறம் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டிலாம் எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யோகாவுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வந்து ரொம்பவே நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதனால் கரெக்டாக நம்ம அதை கையில் எடுத்தோம்னா நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். ஸோ அதனால் நமக்கு உடலை பாதுகாப்பது யோகா ரொம்ப முக்கியம். 2வது மனம். ஸோ மனதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ நல்ல எமோஷன்ஸ், ஏமம் நேமம் படிச்சிருப்பீங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கோ அப்படி தான் நம்ம மனம் இருக்கும். ஸோ நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அதை நம்ம நேர்மையாக செம்மையாக வச்சுக்கணும்னா நம்ம எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. 2வது. 3வது, நம்ம செய்யக்கூடிய தொழில். சில பேருக்கு விருப்பப்பட்டு அந்த தொழில் கிடைச்சிருக்கோம்,
எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. பட் எனக்கு +2 போய் ஜாயின் பண்ணும்போது 10th ரொம்ப பார்டர் மார்க்கு 41%. ஸோ ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் வந்து 60க்கு மேலே இருந்தால் தான் இங்கே வந்து இது பண்ணணும், சயின்ஸ் குரூப்பை சேர முடியும் அப்படின்ட்டாரு. சரி பிடிச்சி ஹிஸ்ட்ரி தள்ளி விட்டாங்க. சரி +2 முடிச்சுட்டு நேராக மெட்ராஸ்க்கு வந்து காலேஜில் சேர்ந்தால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, சான்ஸ்கிரிட்டு, தமிழ், இங்கிலீஷ் எந்த கொஸ்டின் எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி அவங்களா பார்த்து குத்துவதே ஒன்று போட்டு விட்டாங்க, சரி போய் சேர்ந்து விடும் அப்படின்னு. சரி வேறு வழியில் இருந்தாலும் போய் ஜாயின் பண்ணோம், BA ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நானாக இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கினேன். ஸோ அது மாதிரி நான் இதுலேருந்து சொல்ல வர கருத்து என்னென்னா, சில பேருக்கு வந்து விரும்பின மாதிரி ஜாப் அமையும், ஐ மீன் ஜாப்போ இல்லை படிப்போ வாட்டர். சில பேருக்கு தானாக அமையும். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் அதை லவ் பண்ண கற்றுக்கணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொழிலை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே ஃபெயில் ஆகவே ஆக மாட்டீங்க. அது உங்களுக்கு எப்பவுமே கீழே விடவே விடாது. அப்போ நான் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது வந்து உறவு முறை. ஸோ எனக்கு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்குது, என் தொழில் நான் நல்லா பண்ணுறேன், நான் மனசு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப நேர்மையாக இருக்கேன், தர்ம சிந்தனோட இருக்கேன். ஆனால் என்னோட ரிலேஷன்ஷிப் சரியில்லை, சொசைட்டியில் என்னை சுற்றி உள்ள ஆளுங்கிட்ட அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? ஸோ அதனால் நம்முடைய உறவு முறைகள் வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் எப்பவுமே. ஏன்னா எப்பவுமே வந்து எல்லாமே இந்த உலகத்தில் இம்பர்மனெண்ட் தான், கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லை. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப தொலைவாக ஓடி போயிட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம எப்பவுமே ரிலேட் பண்ணுற விஷயங்கள் வந்து நமக்கு எப்பவுமே நம்ம சாதகமாகவும், ஸோ நம்மளை உயர்த்துற மாதிரியும் அதே மாதிரி அவங்களையும் உயர்த்துற மாதிரியும் அமைந்து அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம டெவலப் பண்ணி நமக்கு எல்லாமே சந்தோஷமாகும். நாள் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டே ஃபிட் அப்படிங்கிற புக்கில் நானும் பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக எழுதியிருக்காங்க. அதில் பிராணாயாமம் பற்றி கூட எழுதியிருக்காங்க, அதை எப்படி வந்து நம்மளை வந்து நம்மளுடைய மனநிலையை வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் நியமம் பண்ணாமல் நீங்கள் ஆசனமும் பிராணாயாமம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் போய் பேங்க்கில் கொள்ளடிக்கிறேன், அப்புறம் 4 பேரை கொலை பண்ணுறேன், வீட்டில் வந்து பக்காவாக ஆசனம் பண்ணுறேன், என்ன பிரயோஜனம்? மூச்சு பயிற்சி பண்ணுறேன், அது ஒரு மெக்கானிக்ஸ், அவ்வளோதான். எப்படி நீங்கள் வந்து நல்லா கிரீஸ் போட்டால் வண்டி ஓட்டியே இருக்கோ, பெட்ரோல் போட்டால் வண்டி ஓட்டியே இருக்கோ, அது மாதிரி பிராணாயாமம் நல்லா பண்ண நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளோதான். பட் அல்டிமேட்டாக சிந்தனை தானே, எஞ்சான உடம்புக்கு சிரசே பிரதானம். ஸோ அப்போ நம்ம வந்து உடல் நம்ம மனசு எப்படி நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படி இந்த ஆசனமும் பிராணாயாமம் வந்து நம்முடைய எண்ணங்களை வந்து சரியாக வைக்கிறதுக்கும் நம்ம தாட் ப்ராசஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களாம் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் எல்லா எமோஷனல் ரிசர்வெல்லாம் நம்ம மண்டில் தான் உட்காந்துருக்கோம், நெகட்டிவ் ரிசர்வ் சொல்லலாம். ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்காக பண்ணும்போதோ இல்லை மற்ற பிராணாயாமம் பண்ணும்போது எப்படி வெளியே வருது, நம்ம அப்படியே இன்ஹேல் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை நம்ம இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கணும். உதாரணமாக இன்னைக்கு உலகத்தில் வந்து சூரியன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா ராமரைக்கே சக்தி எழுந்தப்போ ஆதித்ய கிருதயம் அகத்திய உபதேசம் தான் ராமன் போய் அடித்தார். ஸோ அதனால் ஆதித்ய கிருதயம் மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால சான்ஸ்கிரிட்டில் முழுசாக படிக்க முடியலன்னா கூட அந்த சூரிய பகவான் நினச்சி அப்படியே இன்ஹேல் பண்ணி நம்மக்கிட்ட என்ன நெகட்டிவ் ரிசர்வ்ஸ் இருக்கோ அதை அப்படியே தூக்கி விடையே எறிஞ்சு கூட மேட்ரு முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். ஏன்னா உடல் சொல்கிறத மனம் கேட்க வேண்டும், மனம் சொல்வதை உடல் கேட்க வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான யோகிக்கான அடையாளம். ரெண்டுமே இல்லைன்னா அப்புறம் யோகியே கிடையாது. சும்மா சொல்லிக்க வேண்டியதான், நானும் 10 டிகிரி வாங்கியிருக்கேன் யோகாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. தான் அந்த புத்தகத்தை எழுதி அதை எல்லோரும் பயன்பெறும் வண்ணம் வெளியிட்டுள்ள நம்முடைய சமுதாய அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அவங்களோட முயற்சி வெற்றி பெற வேண்டும். அடுத்ததாக வந்து நம்ம வெள்ளியம்மா பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. 2 பேரும் ஒரே 1 hour தான் நான் பார்த்தேன். இருந்தாலும் இளங்கோவன் சார் சொல்லி சிங்கப்பெண்ணன் அவர் ஒரே டெஃபினேஷனில் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து நிறைய நீங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய சமுதாய தொண்டு அப்புறம் யோகா கிளாஸ் எல்லாமே வந்து மேம்பட்டு கொண்டே போக வேண்டும். ஏன்னா இந்த வர காலத்தில் வந்து யோகா இல்லாத எந்த சொசைட்டியுமே இருக்காது, எந்த மனுஷனும் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அது நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து ஒரு குளிக்கும்போது நம்ம கீழே குனிஞ்சி அந்த மக்க எடுக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பல்லு விளக்கிறதுலேருந்து உட்காரத்துலேருந்து ஒவ்வொன்றுத்துலேயுமே நம்ம ஆசனத்தை வந்து நம்ம மைண்டில் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டெய்லியே அதே நமக்கு ரொட்டீனாக போயிடும். எப்படி சாப்பிடும்போது போகும்போது மூச்சு போது வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆசனத்தையே நீ வந்து லைஃப் லாங்காக லைஃப்பில் அப்படி காரில் உட்காரத்துலேருந்து எழுந்து நடக்கிறதுலேருந்து அப்புறம் பேசுறதுலேருந்து எல்லாமே அந்த ஆசனமாக மாதிரி, அதாவது இப்போ சாண்டல்வுட் பவுடர் எடுத்து அடிச்சுக்கிறது வேற, அது இருக்கிற வரைக்கும் வாசனையாக இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் சந்தன மரமே மாறி போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் நம்ம சந்தன மரமாக மாறி போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதை நீங்கள் குறிக்கோளாக எடுத்து நீங்கள் அதை நீங்கள் இதை மேம்படுத்த வேண்டும் என்பதோட ஆசை. அப்புறம் அடுத்ததாக பெண்கள் தினத்தை பற்றி சொன்னாங்க. பேராசிரியர் இளங்கோவன் சார் நிறையவே சொல்லிட்டாங்க பெண்கள் பற்றி.
என்னோட கருத்து என்னன்னா அது இன்னும் பத்தாது. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறவங்களே கம்பேர்ட் டு அதர் டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்க்கும்போது இன்னுமே நம்ம லிட்ரஸி ரேட்ல வந்து இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நிறைய இன்னும் அட்வான்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ நான் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் வந்து என்ன பண்ணணுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இருக்கிறத சொல்றதுல அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து ட்ராப் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட்ஸ் ரேட்ல பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் எம்டி டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் எல்லா ஸ்கூல்ஸ்க்கு இன்சார்ஜ் ஆகணும். ட்ராப் அவுட்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கும் பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து திருமண வயதை ரொம்ப குறைச்சி பண்ணுறதுலுமே வில்லேஜ் சைட்லலாம் வந்து பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு எடுத்துக்கங்க, இன்னைக்கு அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ல லீகலாக வந்து உங்களுக்கு வந்து 20% 30% ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. கம்பல்சரியாக பெண்கள் அங்கே பணி அமர்த்த வேண்டியது அரசுடைய கட்டாயமாக போச்சு. ஸோ ரூல்ஸ் இல்லாத இடம் பாருங்க, ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு எம்பியாக இருக்கட்டும், இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, அதில் எத்தனை சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னும் பெண்களாக இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இன்னும் ரீச் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இன்னும் பப்ளிக் எக்ஸ்போஷர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் நாலேஜ் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து இப்போது நான் ஒரு 20 இயர்ஸ் முன்னே இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா வந்து பெண்களை நம்ம பார்க்குறது வந்து ரெண்டு விஷயம் தான் மெயினாக. ஒன்று வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்தோடனே இறந்து போயிடுவாங்க. ஸோ அதோட ரேட் எவ்வளோ, இல்லை குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை இறந்து போயிடும், அதோட ரேட் எவ்வளோ. ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்ப்போம். அந்த 2 டேட்டா வச்சு தான் பெண்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது ஒரு நாட்டில் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நல்லாவே அட்வான்ஸ் ஆகிருக்கு இந்தியாவில். பட் இருந்தால் கூட நம்ம அமெரிக்கா, ஜப்பான், சைனா கம்பேர் பண்ணால் நம்ம முன்னாடி பின்தங்கி இருக்கிறோம். ஸோ அதுலேயுமே நம்ம அந்த நல்ல நியூட்ரிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹெல்த் நாலேஜ் அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் பெண்கள் படியேற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து நாங்கள் ஆண்களை மிஞ்சி போனோம், இல்லை இவங்கள மிஞ்சி போனோம், அவங்கள மிஞ்சி போனோங்கிறது அந்த காம்படேட்டிவ் பாயிண்ட்டுக்கே நான் வரல. ஸோ எனக்குள்ள பர்சனாலிட்டியில் இருக்கிற அந்த அந்த இன்பில்ட்டை வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து மேக்ஸிமம் லெவல் நான் அதை ஆக்சுவலைஸ் பண்ணுவோம். ஸோ தட் ஷுட் பி மை எய்ம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு 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 இப்போ நான் என்னால் வந்து ஒரு 500 கிலோ தூக்க முடியாது, ஆனால் 5 கிலோ தூக்க முடியும். ஆனால் ஒரு 50 தூக்கலாம், 55 தூக்கலாம், 60 தூக்கலாம். ஸோ நான் என்ன எய்ம் பண்ணா என்ன கெப்பாசிட்டிக்கு, என்னுடைய அறிவுக்கு, சிற்றறிவு கேட்டவைகளை மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக நம்ம அதை வந்து நம்ம ஆக்சுவலைஸ் பண்ணோம். ஸோ அதுதான் நம்மளுடைய உண்மையான பர்சனாலிட்டி க்ரோத்து. ஸோ அதுதான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் எப்படி பர்சனாலிட்டி அனலைஸ் பண்ணுறது. இவர் நல்லா பணம் சம்பாதிச்சார், இவர் பெரிய ஆளா, இல்லை இவர் நிறைய 4-5 PhD வாங்கியிருக்காரு, இவர் பெரிய ஆளா, இல்லை இவர் வந்து ஐநா சபையில் வந்து செக்ரட்டரி இருக்கிற அவர் பெரிய ஆளா. ஸோ ஹவ் டு அசஸ் பர்சனாலிட்டின்னு பார்க்கும்போது ஸோ யார் ஒருவர் அவருக்குள்ள நாலேஜில் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சுற்றுப்புற சூழ்நிலையில் அதை முழுசாக பயன்படுத்தி எத்தனை படி ஏறி இருக்கிறாரோ அதுதான் ஸ்கேல். ஸோ அதை வச்சு தான் பார்க்க முடியும், ஒழிய மற்றபடி வேற மெயினாக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் ஆக்சுவலாக இங்கே எனக்கு வர ப்ரோக்ராம் இல்லை, இருந்தாலும் நண்பர் இளங்கோவன் சார், அப்புறம் நண்பர் அவரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ நீங்கள்லாம் வளரணும், நிறைய சமுதாயத்துக்கு சேவை பண்ணணும். எப்படி வந்து இந்தியா ஒரு காலத்தில் வந்து ஸ்பிரிச்சுவலாக வேர்ல்டை லீட் பண்ணிச்சோ அது மாதிரி கண்டிப்பாக யோகா லீட் பண்ணுங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப அற்புதமான ஒரு உரை. எங்களுக்குலாம் நிஜமா நல்லா பாக்கியவான்கள் தான், பாக்கியசாலிகள் தான். ஸோ ஐயாவுடைய உரைக்கு தொடர்ந்து நீங்கள் ஒரு இது எதிர்பாராத ஒரு வருகை உங்களுக்கு நிச்சயமா எங்களுக்கு எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த வகையில் அடுத்தது டாக்டர் அர்ச்சனா மேடம். அவங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அந்த உமன்ஸ் டேவை விடக்கூடாதுன்றத உமன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அர்ச்சனா மேடம் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் சார் வந்திருக்காங்க. ஸோ டாக்டர் அர்ச்சனா, எதர் ஹாஸ்பிட்டல் MD அண்ட் ஷீ இஸ் பீடியாட்ரிக். ஸோ தேங்க்யூ. All respected dignitaries, Dr. Ilangovan sir, ex-collector Maheshwaran sir, Balan sir, Samudra madam, Shivasundari madam, and my favorite Valli madam. Ellarkum in Vanakkam. I'm really happy to be with you all. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த செலிப்ரேஷன்ல ஜாயின் பண்ணறதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வள்ளி மேடம். Firstly, I would like to appreciate Ilangovan sir for such a beautiful speech. அவ்வளோ ஹார்ட்டியா எல்லாரையும் பற்றியும் அவர் பேசினார். And that shows how what a good human being he is. அவ்வளோ ஹார்ட்டியா உள்ளேந்து எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ண முடியுது அவருக்கு. And also ஹெல்த்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்தார். How you can avoid stress, cancer, இதை பற்றி எல்லாம் பேசினார். And importance of yoga
அதெல்லாம் பேசினார். அண்ட் நெக்ஸ்ட் மகேஸ்வரன் சார், அவர் ஸ்வீட்டா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் எப்படி நமக்கு இம்பார்ட்டன்ட், அது எப்படி பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அவர் என்ன பண்ணணும்னு விரும்புகிறார், நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண முடியும், இதை பற்றி எல்லாம் பேசினார். ஸோ ஐ ரியலி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்ரிஷியேட் யூ போத். Next, I'll take this opportunity to appreciate Samudra Madam. She has written an amazing book, Stay Fit, Stay Lit. So, அந்த புக்ல வந்து அவ்வளோ சிம்பிள் ஷார்ட் வேர்ட்ஸ்ல எல்லாருக்கும் புரியற மாதிரி அவங்க ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் அண்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம டெய்லி பண்ண முடியாத சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் டு இம்ப்ரூவ் அவர் ஃபிசிக்கல் மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த், அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி லவ் த புக். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ரீட் திஸ் புக் அண்ட் ஸ்ப்ரெட் இட் டு many people. And I also take this opportunity to thank Valli Madam, and she is such a wonderful human being. As Sir said, she is a lioness. I know her since many years, and adula avanga evlo emerge ஆயிட்டிருக்காங்க, இன்னும் ஹைட்ஸ்க்கு எமர்ஜ் ஆயிட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். And at the same time, ரொம்ப good human being. She is so helpful to people. She is so accepting. She is really nice. And also, I would like to appreciate these cuties who danced so beautifully. You're all amazing. So, இன்னைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன்ல நான் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறேன்னா, there are two things. First of all, நம்ம we are so happy. விமன் எம்பவர்மெண்ட் நிறைய நடக்கிறது, எல்லா ஃபீல்ட்லயுமே விமன் மேல வராங்க. ஆஸ்ட்ரோநாட்ல இருந்து எந்த இதுல பார்த்தாலும் நம்ம பாக்குறோம் விமன் மேல வராங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு விமனுக்கு, படிப்புல எல்லாத்துலயுமே வராங்க. பட் அட் த சேம் டைம் சார் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஆல் நம்ம the tip of the iceberg பாக்குறோம். அதுக்கு கீழே நிறைய இருக்கு. இன்னும் டவுன்ஸ், வில்லேஜஸ், எஸ்பெஷலி நார்த் இந்தியன் பிளேசஸ்ல எல்லாம் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். அதர் கண்ட்ரீஸ் பத்தி எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல. பட் நம்ம கண்ட்ரிலேயே ரீசென்ட்லி ஐ ஹேட் எ சான்ஸ் டு விசிட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், மேகாலயா, ஆசாம், அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தா இன்னும் இவனுக்கு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் வி ஆல்சோ ஹியர் ராஜஸ்தான், ஆல் தோஸ் ஏரியாஸ். ஸோ women are confined to household, kitchen, educational opportunities கம்மியாக இருக்கு. And educated ஆனாலும் they are not allowed to go for work. So இந்த விஷயங்கள் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும்னா we all have to contribute a little bit to that நான் ஃபீல் பண்றேன். And second thing is that physical and mental health பத்தி ஆல்ரெடி இளங்கவன் சார், மகேஸ்வரன் சார் சொல்லிட்டாங்க. But I would like to emphasize the importance of self-care, because நம்ம எல்லாமே பண்றோம், மார்னிங் டு நைட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லி மார்னிங் எழுந்திருக்கிறோம், நம்ம சமைக்கிறோம், லேடிஸ் சமைக்கிறோம், ஆஃபீஸ்க்கு போறவங்க போறாங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க, பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அதை பண்றோம். த்ரூ அவுட் த டே ஒர்க் பண்றோம். பட் நம்மளோட ஹாப்பினஸ்க்காக, நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்காக, நம்மளோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்றோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் as சார் இளங்கோவன் சார் செட், ஸ்ட்ரெஸ் வராம பார்த்துக்கணும். நம்ம செல்ஃப் கேர்னு நான் சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாக் பண்ணி ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி அது கிடையாது. இட்ஸ் ஃபார் த பாடி as well as ஃபார் த மைண்ட். ஸோ செல்ஃப் கேருக்காக நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பட் மெடிடேஷன், யோகா, ஆர் நமக்கு பிடிக்கிற ஒரு ஹாபி பண்ணலாம், ஆர் என்ஜாய் பண்ற ஏதாவது சம்திங் வாட் யூ என்ஜாய், தட் ஷுட் பி டன் எவ்ரி டே. லேடிஸ் ஆனாலும் ஜென்ஸ் ஆனாலும் ஃபார் எவ்ரி ஒன் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவரால் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணினா இட் இஸ் நாட் ஓன்லி குட் ஃபார் அஸ், இட் இஸ் குட் ஃபார் அவர் என்டையர் ஃபேமிலி. எல்லாரையும் நமக்கு பெட்டராக கேர் பண்ண முடியும். இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ devote some time for self care. எல்லாருமே தனக்காக ஏதாவது பண்ணணும், தன்னோட ஹாப்பினஸ்க்காக ஏதாவது பண்ணணும். So that's my message for you all. Thank you so much. இந்த முப்பெரும் விழாவில் என்னை அழைத்தமைக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய பாலன் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். நற்சிந்தனை வட்டத்தினுடைய பிரசிடென்ட். அதாவது
விவேகானந்தர் சொல்லுவார், எனக்கு 100 இந்தியர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. அந்த விவேகானந்தர் இன்று இருந்தால் எனக்கு ஒரே ஒரு இந்தியனை, பாலனை கொடுங்கள், நான் இந்த உலகை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லியிருப்பார். அந்த விதத்திலே மிக அற்புதமான ஒரு லீடர்ஷிப்லேயே பல வகைகள் உண்டு. அதில் ட்ரூ லீடர்ஷிப் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு செல்ஃப்னஸ்னஸ் இல்லாமல், சர்வீஸ் மைண்டடோட, அதை செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் சர்வீஸ் மைண்டடோட ஒரு விஷனரியாக இருக்கக்கூடியவரைத்தான் நாம் ட்ரூ லீடர் என்று சொல்லுவோம். அந்த விதத்திலே ஒரு ட்ரூ லீடராக இங்கே வந்திருக்கிறார்கள். பொதுவாக சொல்வார்கள், ஒரு ஆலய மணி அது தலை கவிழ்ந்துதான் இருக்கும், ஆனால் அதனுடைய ஓசை பல தூரம் கேட்கும். அதுபோல ஒரு அமைதியான ஒரு ஆலயமணியாக இருந்து கொண்டு பலருக்கு பயன்படக்கூடிய வகையில் செயலாற்றுபவர் தான் நம்முடைய பாலன் அவர்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்படி தேன் தானும் கெடாமல் தன்னுள் விழுந்த பொருட்களையும் கெடாமல் பாதுகாக்கிறதோ, அதே போல எல்லோரையும் பாதுகாத்து வருகின்ற பாலன் அவர்களை நான் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்ததாக இந்த புத்தக நிகழ்வினை நான் கண்டிப்பாக நம்முடைய சமுத்திரா அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஒரு சிறந்த புத்தகம் என்று சொன்னால், பொதுவாக நாம் எப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், அதை சுவைத்து ரசித்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை நல்ல மென்று தின்று சவைச்சு அதுக்கப்புறம் தான் முழுங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த ஸ்டே ஃபிட் ஸ்டே லிட் என்கின்ற இந்த புத்தகம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த அளவிற்கு நேரடியாக விழுங்கக்கூடாது. அதை ஒவ்வொரு பக்கமாக படித்து சுவைத்து ரசித்து எப்படி சாப்பாடு சாப்பிட்டு நம்மை அதனுடைய பலனை அனுபவிக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடியவர் சமுத்திரா அவர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியதாக. அதாவது நம் பொதுவாக யோகா தெரப்பியை சொல்லுவோம், எனர்ஜி மைண்ட் பாடி மெடிசன் என்று சொல்லுவோம். ஆனால் இவருடைய புத்தகமே ஒரு எனர்ஜி பாடி மைண்ட் கான்செப்டாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது இந்த காலத்திற்கு மட்டுமல்ல, எக்காலத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு டூலாக இந்த புத்தகத்தை பார்க்கிறோம். இங்கே உதாரணமாக நன்றாக வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஏதாவது சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனிதனாகட்டும், யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனுடைய அமைப்பை பார்த்தீர்களேயானால் அது ஒரு சாதாரண புத்தகமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை பார்த்து செதுக்கி இருக்கிறார்கள் என்றுதான் ஒரு சிற்பியாக நான் இங்கே சமுத்திரா அவர்களை நான் பார்க்கின்றேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேன்சர் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய டாக்டர் அர்ச்சனா மேடம் அவர்களுக்கு தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஒரு விமன் ஆஃப் த வேர்ல்டு, விமன் ஆஃப் ப்ளீசிங் அட்ரஸ். அந்த விதத்திலே அவர்களையும் நாங்கள் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அபார ஞாபக சக்தியில் அவரை அடித்தக்க ஆளே இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த விதத்திலே அவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிட்னி டே, வேர்ல்டு கிட்னி டே வந்தது. ஆக இந்த எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கான்ஸ்டிபேஷனாக இருக்கும், அல்லது அசிடிட்டியாக இருக்கும், அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அல்லது சிர்காடியன் ரிதம் சரியாக இல்லாததாக இருக்கும், அல்லது அவன் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாதவனாக இருப்பான். அந்த விதத்திலே இந்த இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது எல்லாவற்றையும் கலந்தோ இருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோன் செக்ரீஷன் தான். அது எக்ஸஸ் ஆனாலும் சரி, குறைவானாலும் சரி, அப்போ எல்லா வியாதிகளும் நமக்கு வரும்.
அப்ப எதை மனதில் வைத்துக்கொண்டு இவர் எழுதினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு சிக்கல்களுக்கும் இவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது அதற்கு ஒரு விடை கிடைக்கும் என்பதுதான் நாம் இதை பார்க்கின்றோம். அந்த விதத்தில் எமோஷனலாகவும் இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், தெரப்பியாக இருக்கட்டும், எல்லாத்தையும், மெடிடேஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்பாம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான டெக்னிக்கை உலகத்திற்கு அளித்து மிகப்பெரிய யோகினியனுடைய வரலாற்றில் இடம்பெடுத்திருக்கிறார் என்று சொல்லுதான் நாம் சமுத்ரா அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய அம்மா இங்கே இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு மகளை ஈண்டெடுத்ததற்கு உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். ஆக பொதுவாக சொல்ல போனால் எந்த காலத்திலும் படிக்கக்கூடிய சில புத்தகங்கள் இருக்கின்றன. அது திருக்குறளாகட்டும், பகவத்கீதையாகட்டும், அல்லது வேறு எந்த ஒரு புத்தகமாக இருக்கட்டும். அதுபோல அந்த புத்தகங்களை எல்லாம் யோக சூத்ராஸ், இந்த புத்தகங்கள் எல்லாம் எப்பொழுது படித்தாலும் அந்த காலத்திற்கு ஏற்றதாக இருக்கக்கூடும் என்ற நிலையிலே அந்த பகவத்கீதைக்கு இணையாக, யோக சூத்ராவுக்கு இணையாக, நம்முடைய திருக்குறளுக்கு இணையாக நான் சமுத்ரா அவர்களுடைய புத்தகத்தை நான் பார்க்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த விதத்திலே இங்கே செல்வசுந்தரி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இவங்களெல்லாம் எப்படி இவங்க கரெக்டாக அந்த மல்டி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டிஸாக பார்த்து நம்முடைய வள்ளி அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றனர். நீங்கள் இந்த யோகத்துறையை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தோன்றியதாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக பல இன்னல்களை சந்தித்து பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இன்றளவும் இன்றைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்வது என்றால் நாம் அதை மறுக்க இயலாது. அதாவது வேத காலத்திலும் சரி, உபனிஷத்தினுடைய காலத்திலும் சரி, இந்தியாவில் மட்டும் இருந்த இந்த யோகத்துறையை புத்தருடைய காலத்தில் அவரும் அவருடைய சீடர்களும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பாதி நாடுகளுக்கு எடுத்து சென்றார்கள். அந்த பாதி நாடுகளுக்கு எடுத்து சென்ற அது அதை கூட நம்ம இந்தியர்கள் தான் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம், அது ஆங்கிலேயர்களாகட்டும் அல்லது முகலாயர்களாகட்டும், அதாவது வுட் ரூஃப் என்கின்ற ஒரு இங்கிலாந்து நாட்டினுடைய ஒரு ஜட்ஜி தான் யோகாவில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும், சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் செய்து உலகம் முழுவதும் எடுத்து சென்றார். அதே போல நம்முடைய அவுரங்கசீப் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய மகன், அவங்க முஸ்லிம் இருந்தாலும் கூட அவருடைய மகன் தாரா என்பவன் எல்லா உபனிஷங்களையும், ஏறக்குறைய 200 உபனிஷங்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எல்லா உபனிஷங்களையும் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்து அது பின்னாளில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் பரவியது என்பதை பார்க்கின்றோம். அந்த விதத்திலே விவேகானந்தராகட்டும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்கள் அதை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விதத்திலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கூட 200 நாடுகளுக்கு இந்த யோகாவை எடுத்து சென்ற பெருமை உண்டு. அதுவும் குறிப்பாக கோவிட் பீரியடில் எல்லா துறைகளும் வெற்றி பெறாமல் இருந்த பொழுது இந்த யோகத்துறை மட்டும் பிஸியாக இருந்தது என்று சொன்னால் அதனுடைய பயன் உங்களுக்கு தெரியும். ஆங்கிலேயர்கள் கூட இந்த யோகாவை தடுக்கவில்லை. அவங்க ஆயுர்வேதாவோ சித்தாவையோ வளர விடவில்லை. ஆனால் யோகாவை அவர்கள் அதன் மீது கை வைக்கவே இல்லை என்று சொன்னால் இதனுடைய பலன் எந்த அளவிற்கு என்று உங்களுக்கு தெரியும். அந்த கோவிட் டயத்தில் கூட பலன்களை கொடுத்தது என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய வள்ளி அவர்கள் என்பதை சென்னையில் நாம் பார்க்கிறோம். வள்ளி அவர்கள் இந்த நேரத்திலே நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த இக்கட்டான காலகட்டத்திலும்
பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியவர். பாலனோடு இணைந்து பாலன் அல்லாது இருந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி இந்த மகளிர் தினத்தை எல்லாம் எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த விதத்திலே நம்முடைய ஒரு வள்ளி அவர்களை இந்த நேரத்திலே நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது பொதுவாக நம்ம டிவியிலலாம் இப்போ இந்த விமென்ஸ் டே அப்படின்னாலே நம்ம மகேஸ்வரன் சார் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த டிவியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தினம் வந்தாலே போதும், எல்லாம் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த சிங்கப்பெண்ணுக்கு ஏற்ற ஒரு பெண்மணி யாருன்னா அது வள்ளியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி அர்ச்சனா மேடத்தை போலவோ, சமுத்ரா அவர்களைப் போலவோ, அல்லது செல்வசுந்தரியைப் போலவோ இவர்கள் ஒரு மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட், எதில் அவங்க பெரிய ஆளுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்மணியாக, அது ஆங்கிலத்தில் லயன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்கிறோம். வெர்சடைல் யோகினி என்று, விஷனரி யோகினி என்று அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வள்ளி அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு ஆப்பிள் இருக்கிறது என்று பார்த்தால் அந்த ஆப்பிளில் எத்தனை விதைகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஒரு ஆப்பிளில் இருக்கக்கூடிய விதையில் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஆகவே வள்ளி அவர்கள் ஆப்பிள் விதை போன்றவர் என்பதை இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது பல்வேறு காலகட்டங்களில் நாம் யோகாவை ப்ரொமோட் செய்திருக்கிறோம் என்று பார்த்தோம். இப்பொழுது மகளிர் தினத்தை பற்றி பேசும் பொழுது இந்த மகளிருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் யோகாவில் மட்டுமே இருக்கு. நீங்க வேற துறையிலும் இருக்கிறது. ஏறக்குறைய இந்தியாவை பொறுத்தவரை 1 கோடி பெண்கள் படித்து வேலைக்கு போகாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களைப் போல பல கோடி பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை என்று பார்க்கிறோம். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த யோகா தெரப்பி அண்ட் யோகாசனா காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பிரிவுகளில் அபரிமிதமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவுகள் எல்லாம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்த கிட்னி டேயில் கிட்னியினுடைய இது சைலண்ட் டிசீஸ், அது எப்படி உங்களை எல்லாம் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் சைலண்ட் டிசீஸ் தான். இப்போ நான் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால் நல்ல படித்த ஒரு குடும்பத்தில் அவர் பெரிய பதவியில் இருக்கார். அவன் ஒய்ஃபு வந்து எப்பவும் போல் நைட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு படுக்கிறாங்க. விடிய காலம் முறை எழுந்திருக்கல. தூக்கத்திலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ முன்னெல்லாம் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்திரிச்சா காஃபி, எழுந்திருக்கலைன்னா பால் அப்படிம்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமை அவர்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த துறைகளிலெல்லாம் அற்புதமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நோயை ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பே இனம் கண்டுபிடித்து அதற்கு என்ன பலன்கள் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் பயனாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்திலே இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களை ஏற்படுத்தி, அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் 27 லட்சம் நிறுவனங்கள் பெண்களே நிர்வகிக்கிறார். பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கிறார். அவ்வளவு எதை எடுத்தாலும் அது லாபம். இப்போ நீங்கள் கூட மகா கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சம்பாதித்தாங்க. கவர்மெண்ட் வந்து 7500 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணிச்சு. ஆனால் 3 லட்சம் கோடி லாபம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும். ஒரு படகோட்டி தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் 30 கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்கான் அந்த கொஞ்ச நாளில்.
ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒருத்தன் என்ன பண்ணால், நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் அங்கே போயிருந்தேன் இப்போது அந்த மகா கும்பமேளாவுக்கு. வயசானவங்களும் சரி, ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்கே திருட்டே கிடையாது, பாலியல் பிரச்சனைகளே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வில் அவன் என்ன பண்ணுறான், அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், வித்தியாசமாக யோசிக்கிறான். நீங்கள் மகா கும்பமேளாவுக்காக பிரயாக்ராஜுக்கு வரணும்னு இல்லை, உங்களோட ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க. அந்த ஃபோட்டோவுக்கு நான் அந்த நீரை, அந்த முக்கடலினுடைய நீரை நான் அதை குடிக்க வச்சு உங்களுக்கு மறுபடியும் அனுப்புகிறேன் அப்படின்னதுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு அவனுக்கு. அப்போ அது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தே நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்பதை இந்த நேரத்திலே பார்க்கின்றோம். அப்போ எது எடுத்தாலும் நல்ல வாய்ப்புகள் தான் என்பதை பார்த்து உங்களுக்கு அபரிமிதமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அது யோகா துறையில் மட்டுமே கொட்டி கிடைக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவிற்கு நடனமாடிய அந்த குழந்தைகளுக்கும் மற்றும் இந்த பல்வேறு ப்ரோக்ராம்ஸில் நடத்தக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு வெற்றி நாயகியாக இருக்கக்கூடிய வள்ளி அவர்களை மீண்டும் நான் பாராட்டி, நீங்கள் போகும் பாதையெல்லாம் மேகம் குடைபிடிக்கட்டும், பார்க்கும் பார்வையிலெல்லாம் வண்ணப்பூக்கள் மலரட்டும், பாதம் படுமெல்லாம் பச்சைப்புல் வளரட்டும், தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் அருவியாக கொட்டட்டும், உங்களுடைய வாழ்க்கை அனைத்து நலன்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக விளங்கட்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். चरणों से विनायका, चरणों विद्या प्रदायका, चरण सिद्धि विनायका, चरणों विद्या प्रदायका, चरणों पार्वती तनय मूर्ति, चरण मूषिकवाहना, चरणों पार्वती तनय मूर्ति, चरण मूषिकवाहना, चरणों सिद्धि विनायका, निटिल नेत्रन देवी सुतने, नागभूषण प्रियने, निटिल नेत्रन देवी सुतने, नागभूषण प्रियने, ताटिल ताकिट कोमलांगने कर्ण कुंडलधारणे, ताटिल तांगिट कोमलांगने कर्ण कुंडलधारणे, चरण सिद्धि विनायका, कुक्षिमहा लंबोदरने, इक्षुचापन केलिडने, कुक्षिमहा लंबोदरने, इक्षुचापन केलिडने, पक्षिवाहन श्री पुरंदर विठल निज दासने, पक्षिवाहन श्री पुरंदर विठल निज दासने, चरण चरणों 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 चरण चरणों. பக்தியில் அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்தது
இந்த முப்பெரும் விழான்னு சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் விழா வந்து யோகா கான்டெஸ்ட், விமன்ஸ் டே செலிப்ரேஷன் அண்ட் புக் ரிலீஸ்ன்னு சொன்னோம். அந்த புத்தகத்தின் நாயகி, நம்மளுடைய இந்த விழாவின் நாயகி மிஸ் சமுத்ரா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மிஸ் சமுத்ரா வந்து MBA ஹெச்ஆர், சைல்ட் கோச், நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. வெரி குட். அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவங்கள்ட்ட கவுன்சிலிங் எடுத்து, அப்போல்லாம் நிறைய பசங்களுக்கு இவங்களாவே ஒரு சிலபஸே கிரியேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த லாக்டவுன் பீரியட்ல இவங்கள்ட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர். அதாவது அதில் ஒருத்தவங்களை சொல்லலாம், விழுப்புரத்தில் இருக்காங்க அவங்க இன்னைக்கு ஃபேஸ்புக் எல்லாம் படித்து அவங்களுக்கு இங்கிலீஷ்லேயே மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜை எல்லார்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த லாக்டவுன் பீரியடில், சும்மா இருக்காமல். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக சொசைட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அமரா பாட்டின்னு ஒரு பாட்டி, 96 வயசு பாட்டியை தத்தெடுத்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லா செலவும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அந்த பாட்டியை மட்டும் பார்க்கும்போது அவங்களோட மட்டும் நிறுத்தாமல் மற்றபடி இன்னும் அவங்களுக்கு கூட இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து செய்வாங்க. அதாவது சொசைட்டி மேலே இன்னும் வேறு எந்த வகையெல்லாம் இப்பயும் அவங்க சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறது 1 லட்சம்னா அதில் 50,000 நான் எனக்கு செலவு பண்ணேன், 50,000 நான் சொசைட்டிக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குணம் பிடிக்கும். அந்த வகையில் இவங்களுடைய அந்த பெருந்தன்மையை வந்து நான் மதிச்சு போட்டுறேன். வாங்க சார், மதிச்சு போடுறேன் நான். அந்த வகையில் சமுத்ரா அவர்களே அன்புடன் வரவேற்கிறோம். வருக நான் வரவேற்கிறோம். பாலன் சார் நெக்ஸ்ட். பாலன் சார் வந்து நச்சிந்தனை வட்டத்தின் தலைவர். அண்ட் உட்காருங்க சார் ப்ளீஸ். சில்ட்ரன்ஸ் நச்சிந்தனை வட்டத்தின் தலைவர். ரயில்வேல உயர பொசிஷன்ல இருந்தாலும் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஒரு விஷயத்துல தான் இதில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். சொசைட்டிக்கு சேவை பண்ற ஒரு விஷயத்துல தான் ஒரு வட்டத்துல நாங்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில பாலன் சாரை அன்புடன் வருக என வரவேற்கிறேன். ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கும்பல் வேணும்னா நம்ம பாலன் சார் கிட்ட சொல்லணும். NCVல ஒரு விஷயம் நடத்துறாங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு ப்ரோக்ராம் அவரு இன்னைக்கு காலையில் ஒன்று நடத்திட்டாரு. இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு காலையில் அதை நடத்தியும் முடிச்சிட்டாரு சார். அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட ரோட்டரியோட இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதனால தான் பாதி பேர் இங்கே வரல. பாலன் சார் எங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டனால இன்னைக்கு எனக்கு கும்பல் வரல. அந்த அளவுக்கு பாலன் சார் ஒரு சொசைட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ஸோ நாட் லாஸ்ட் பட் லீஸ்ட்னா ஏதோ உளர்றேன்னு நினைக்கிறேன், செல்வசுந்தரி அம்மா அவர்களே அன்புடன் வருக என வரவேற்கிறோம். போதுமா, சொல்ல வேண்டாமா இதுவும்? ஓகே. ஸோ YCP லெவல் 3, 6 இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு யோகாவில் டெக்ஸ்ட் வைஸ் நிறைய நாலேஜ் உள்ளவங்க, அதை பற்றி நல்லா டீப்பாக உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களோட கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப யோகா டெக்ஸ்ட்டை பற்றி எல்லா டெக்ஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க. அதை கிளாஸ் எடுக்கிற விதமே நல்லாயிருக்கும். அவங்க நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம். அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன். நல்லா என்னுடைய கிளாஸ் சேர்ந்து நான் அவங்களோட பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும் அவங்களோட பண்ணுறது. கண்டிப்பாக அவங்களையும் வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு சொன்ன உடனே எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு வந்திருக்க எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க. சமுத்ரா சித்தி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சமுத்ரா அம்மா அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு விஷயம் சொன்ன உடனே நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் வந்தது பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக 4:30 மணிலேருந்து காத்துட்ருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ டைம் போதும்னு எடுத்துகிட்டு இப்போ அவங்களுடைய டான்ஸ்க்காக பார்க்கலாம். ஐயா அவர்களே வருக என வரவேற்கிறேன் மீண்டும் நன்றி. ஸோ பானுமா, இந்த அற்புதமான ஆனந்தமான மாலை வேளையில் ஈசி யோகா ஸ்டுடியோவில் விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக கூடியிருக்கும் அனைத்து நல்ல அன்புள்ளங்களையும் வருக என வரவேற்று இந்த ப்ரோக்ராமை தொடங்க இருக்கிறோம். இதற்கு எப்பொழுதும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்க அனைத்து நல்ல அன்பு உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். எனது குரு, எனது ஆசான், இன்னும் என்ன மென்டார், என்னுடைய கைடு, இன்னும் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு இந்த யோகா ஃபீல்டில் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அதற்கு காரணமாக இருக்கிற திரு இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஐயாவுடைய சாதனை இது ஏன் சொல்கிறோன்னு சொன்னால்,
எல்லாரும் கேட்டிருப்பீங்க இவ்வளோ விஷயம் இருக்குது, என்ன சின்ன பிள்ளைங்களா நிறையா இருக்கீங்க, இது நீங்கள் வந்து இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ பண்ண முடியுமான்றத உங்களுக்கு இது ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணணுன்றதுக்காக இதை படிக்கிறேன். அவசியம் கேளுங்கெல்லாம். We welcome you, sir. Ilangoor Secretary, Tamil Nadu State Chapter Committee, Indian Yoga Association. Honored with Yoga Chikitsa Acharya by Indian Yoga Association, New Delhi. Honored with eminent yoga professional in India, selected by Indian Yoga Association, New Delhi. He was also honored with Master in Yoga Therapy by the International Yoga Federation. He has studied MSc Yoga, MA Psychology, MA History, MEd, MPEd, MPhil, PhD, D Literature Honours, DSYM, NSNIS certified, having more than 39 years of teaching experience in schools, colleges and universities. Having more than 33 years of experience, he has served as the member of VC Convener Committee, Registrar, Finance Officer, Controller of Examinations, Director of Distance Education and Member Syndicate twice, Finance Committee, Senate, Governing Board, Steering Committee Coordinator of NAAC, TNPESU, Principal, SSPE, Professor and Head, Yoga, TNPESU and Maha. He was also the first yoga professor appointed officially in the history of Tamil Nadu government universities. He was also the first yoga professor appointed in the history of deemed universities of Tamil Nadu, Mahir, Chennai. He was the first to receive Diploma in Literature Honours in Tamil Nadu in Physical Education and Yoga from a foreign university. Instrumental in the formation of exclusive yoga colleges in Tamil Nadu and yoga courses in affiliated colleges. Instrumental in starting MPhil and PhD programs exclusively in yoga first time in Tamil Nadu. Instrumental in introducing a number of innovative yoga courses in Tamil Nadu universities. He was also an honorary member of the advisory board of ISCM SBVU Pondicherry. He has visited China twice, Hong Kong, UAE, Sri Lanka and Bali, Indonesia for academic purposes. He was also a senior social scientist approved once by ICSSR New Delhi. He has produced 48 PhDs and guided more than 130 MPhil awardees. He produced the first PhD at TNPESU, Bharatiyar, Karpagam and Mahir universities in yoga and produced a number of PhDs at MS University, MK University and Mother Teresa Women's University. He has also authored 7 books and more than 30 lesson materials in distance education. He has published 412 articles in magazines and scientific journals, including co-authorship. He also acted as a member of jury in the National Yoga Olympiad organized by NCERT and Ayush New Delhi. He has also acted as an inspection visiting team member, National Council for Teacher Education, New Delhi. He is also an invited life member of IYA, New Delhi and Secretary of the Indian Yoga Association, Tamil Nadu Chapter. He is also a committee member for preparing national level curriculum framework and syllabus for 4-year integrated B.Ed yoga course. Chairman and member, Board of Studies, member, Academic Councils and Degree Awards Committee at various universities and colleges, Staff Selection Committee member at MDNIY New Delhi. Organized more than 250 international and national conferences, seminars, symposiums, workshops, online webinars, organized Yoga Mahotsav 2022 celebrations as MAHER, the central government sponsored program. He has done more than 45 programs in All India radio and television channels. He has also donated 1 lakh for endowment award for MSc rank holder in Valli ma'am's, in my name irukku ma'am.
And he has also helped PhD scholars for getting fellowships. He was honored with more than 50 awards and won many international awards in the Lion Club International. படிக்கிறதுக்கே எனக்கு மூச்சாங்குது. We welcome you, sir. பிள்ளைங்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, எதாவது சார் இப்போ லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு உங்க மைண்ட்ல டச் பண்ணிச்சுன்னா என்னன்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்கம்மா. எம்ஏ சைக்காலஜி, வேற எம்ஏ ஹிஸ்ட்ரி. ஸோ டிகிரி முடிச்சிருக்காங்க. வேற என்ன தெரிஞ்சது? ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா 7 books. வெரி குட், சூப்பர். அப்புறம் ஓகே, தேங்க்யூ. இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருத்தவங்க படிப்புக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம், இவ்வளோ ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா நாமளும் அதை செய்யணுன்றதுக்காக தான் உங்களுக்குலாம் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் ஸ்ரேயா விட்டு வாசிக்க சொன்னேன். தேங்க்யூ ஃபார் உங்களுடைய பொறுமைக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ. ஏன்னா சாருடைய இது கொஞ்சம் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். இன்னும் நான் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு. சாரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய எங்களை போல் நிறைய பேர், பாலன் சார் என்ன மாதிரி ஒரு நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. அந்த பெருமை கண்டிப்பாக ஒரு நான் இன்னைக்கு ஐயாவுக்கு இன்னைக்கு யோகாவின் விடிவெளின்னு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நினச்சேன். பட் சந்தர்ப்பம் அமையலை எனக்கு. யோகாக்காக ஒரு விஷயம் செய்ய முடியும்னா அது ஐயாவை தான். அதை அவர் முன்னாடி வச்சு சொல்லணுன்றது எனக்கு பெருமை தான் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதை போல் நீங்களும் எல்லாம் சாதிக்கணுன்றதை தான் நான் சொல்ல வரேன். சாருடைய அந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாதனை பண்ணுறதுக்கு வயசு இல்லை, அது எப்போ வேணால் பண்ணலான்றதை தான் இந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க விரும்புகிறேன் நான். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அந்த வகையில் ஐயாவை வருக ஐயாவுடைய பொதுவாக எல்லாரையும் வரவேற்புரை கொடுத்துட்டு அவங்கள பற்றி தனியாக சொல்லுவாங்க. எனக்கு வரவேற்புரை கொடுக்கும் போதே ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஸ்ரேயா. டாக்டர் அர்ச்சனா மது, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் ஒன் ஆஃப் மை என்ன சொல்கிறது, ஒரு மதர். எல்லாருமே நம்ம இங்கே மதர் தான். ஒரு சிறந்த மதர் அவங்க. அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அந்த கதை என்னன்னு அப்புறமா அவங்களோட நான் விளாவரியா சொல்றேன். இப்போ அவங்கள பத்தி சில வார்த்தைகள்.